வாசிக்கிறேன் பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா, உங்களை குறிச்சு எல்லாம் என்ன எப்படிலாம் நினைச்சிருக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்களை குறிச்சு உங்களை குறிச்சுலாம் ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஏதோ நான் கேட்டலாம் அதான் சொல்லுவேன், ஏதோ ஓடிட்டு இருக்குதுங்க, சுமாரா போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லா பிரச்சனையோட தாங்க ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அது எப்படி இருக்கான்? மிகவும் உயர்ந்ததா இருக்குது, மிகவும் உயர்ந்ததா இருக்குது. தேவனை மாதிரி சிந்திச்சா, தேவனை மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது, பிரச்சனைய இருக்காது பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா காரியத்திலையும் தேவனை போல நம்ம என்ன பண்றது இல்லை, பார்க்கறதே இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனையை ஜூம் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைய ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். ஏதோ நான் இங்க சொல்றேன்னு மாத்திரம் இல்லை, நானும் அப்படிதான். சின்னதா ஏதாவது இருந்தாலும் அது அப்படியே ஐயோ என்னங்க அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க, பார்த்து சொல்லுவாங்க. எதையும் ஏன் இப்படி இவ்வளோ பெருசா இருக்குது, இது ஒண்ணுமே ஒன்றும் இல்லாத விஷயம், அதை போயிட்டு எதுக்கு இவ்வளோ பெருசா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவன் நம்மளை குறிச்சு என்ன வச்சிருக்காருன்னா, உயர்ந்த நினைவுகள் வச்சிருக்காரு. தேவன் உயர்ந்த, மிகவும் உயர்ந்த உன்னதமான நினைவுகளை நமக்காக வச்சிருக்கிறார். அப்படி வச்சுதான் தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷனை உண்டாக்குறாரு. அப்படி வச்சுதான் தேவன் மனுஷனை உண்டாக்குறார் பாருங்க. அவனை உண்டாக்கும் போது ஆதியாகமம் 1:26 எடுத்துக்கலாம் எல்லாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் இன்னும் மனுஷனை உண்டாக்கவே இல்லை. தேவன் இன்னும் மனுஷனை உண்டாக்கவே இல்லை. ஆனா அவன் உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரு சொல்லியிருக்கிறார். ஆளக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆமென். அவன் எப்படி இருக்க வேண்டுமா? ஆளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நினைக்கிறார் பாருங்க. எவ்வளவு உயர்ந்த நினைவுகள். நம்ம சும்மா வீட்டை ஆண்டா போதும், நாட்டை ஆண்டா போதும் நினைக்கிறான். ஆனா அவர் எப்படி சொல்றாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, நாம சில நேரத்துல என்ன பண்றோம்னா ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடும். நம்மளை குறித்து ஒரு மேன்மையான காரியங்கள் இல்லாம போடுற, நமக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ட, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைய இல்லாமலாம் கிடையாது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. இப்ப எல்லாத்தையும் அவர் ஜெயிக்கிறோம்னா பாக்குறாரு. அவர் ஜெயிச்சுக்குதால அவர் எப்படி பார்க்கிறாரு, மனுஷனை ஜெயித்தவர்களாய் பார்க்கிறாரு. மனுஷனை இப்படியே அவர் மேன்மையா அவர் பார்க்கறதால அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி 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 அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இன்னொரு என்னன்னா, அடுத்ததா எப்படி பார்க்கறாருன்னா, அவர் ரொம்ப சிந்திக்கிறவனா பார்க்கிறார். ரொம்ப சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவனா பார்க்கிறார். ஆதாம உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா மிருக ஜீவன்களையும் அவங்ககிட்ட கொண்டு வர்றாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவிதமான பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. என்னென்ன பெயரிட்டானோ, நாம் ஒரு பிள்ளை பெற்றுட்டு அதுக்கு பெயர் வைக்கிறதுக்குள்ள பாடுபடுறோம்.
கூகுளில் போய் பார்க்குறோம், புக்கில் போய் பார்க்குறோம், எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு பேரும் வச்சாச்சு. பேர் வச்சுட்ட பிறகு அதுக்கு பேர், அந்த பேருக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டால் இது ஃபேஷன், இது மீனிங்லாம் கிடையாது. இந்த பேர் அந்த பேர், அவங்க முதல் எழுத்து இவங்க முதல் எழுத்து அவங்க நடு எழுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆதாம் பாருங்க பேர் வைக்கிறான் பாருங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக பேர் வைக்கிறான், அவ்வளோ பர்ஃபெக்டா பேர் வைக்கிறான். அதோட தன்மை எப்படியோ, அதோட தன்மை, அந்த மிருகத்தோட தன்மை எப்படியோ அப்படி அவ்வளோ பர்ஃபெக்டா பேர் வைக்கிறான் பாருங்க. உதாரணமா இப்போ சிங்கம், சிங்கம்னாலே நம்மளுக்கு எப்படி என்ன தோணும்? அது காட்டுக்கு ராஜா, அது ரொம்ப பலம் உள்ளது. அது பார்த்தா அது பயங்கர கம்பீரமா இருக்கும், எல்லா விலங்கின் மத்தியிலும் அது ரொம்ப தைரியம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு தோணுது பாருங்க. அதனால அது பேர் என்னது? அதுக்கு சிங்கம். அதே மாதிரி நாய், நாய்க்கு பேர் வைக்கிற, நாய்க்கு நாய்னு பேர் வைக்கும் போது அதுக்கு எபிரேய மொழியில அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பேருனா காலேப். கேள்விப்பட்டிருக்கீங்களா காலேப்? யார் அவரு? இஸ்ரவேலுக்கு ஒரு விசுவாச வீரர். அவர் காலேப் என்ற ஒரு விசுவாச வீரர். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படியே பயந்து நடுங்கினாங்க. ஃபுல்லா அந்த ராட்சதர்களை பார்த்து, கானான் தேசத்துல இருக்கிற மக்களை பார்த்து. ஆனா யோசேப்பும் காலேபும் தான் என்ன பண்ணாங்க? அந்த கானான் தேசத்தை சுதந்திரத்து கொண்டாங்க. இந்த காலேப்னா என்ன? காலேப்னா என்ன தெரியுங்களா? நாய்னு பேரணும். இந்த நாய் என்ன, அந்த காலுக்கு என்ன அர்த்தம்னா நன்றி உள்ளது, நன்றியுள்ள இருதயம். அந்த காலேப்க்கு என்ன அர்த்தம்? நன்றியுள்ள இருதயம், அது உணர்வுள்ள இருதயம் அப்படின்றதுக்கு தான் அந்த காலேஜ்னு அர்த்தமா. பாருங்க 2-3 வாட்டி அதுக்கு சாப்பாடு போட்டு பாருங்க, அடுத்த வாட்டி எத்தனை வாட்டி அதை துரத்தினாலும் சரி அடிச்சினாலும் சரி நம்ம பின்னாடி என்ன பண்ணோம்? வாலாட்டிட்டே அது வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன இருதயம் இருக்கு? நஞ்சுல அதோட உணர்வு, அதோட தன்மையை அறிஞ்சு என்ன பண்றான்? அதான் பேர் வைக்கிறான். அப்ப எப்படி அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல்? ஏதோ 1-2க்கு மட்டும் அவன் பேர் வைக்கல. உலகத்துல இன்னும் நிறைய விலங்குகள், நிறைய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படாமையே இருக்கு, கண்டுபிடிக்கப்படாமையே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் வச்சுட்டான். ஆமே. தேவன் மனுஷனை அப்படி சிந்திக்கிறவனா, மிகவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனா பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? எப்படி பார்க்கிறாரு? ஆளக்கூடியவனா பார்க்கிறாரு. இந்த ஆளுதல் என்பது யாருக்கு வரும்? ஆளுகையினால என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொள்வது, ஒரு ராஜாவை குறிக்குது. இப்ப நம்ம யாரோட பிள்ளையா இருக்கோம்? அவர் எப்படி அவரு நினைச்சு அவர் படைக்கிறாரு பாருங்க. அவன் ஆளக்கூடியவனா, நான் ராஜா, நானே ராஜா. அப்ப என்னோட சாயல் அவன் உண்டாக்குறேன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? அவன் ஆளக்கூடியவனா இருக்கணும். நான் ஆளக்கூடியவர், இந்த அண்ட சராசரங்களையும் ஆள்கிறவர், இந்த பூமி அனைத்தையும் ஆள்கிற. அதே மாதிரி என் பிள்ளை எப்படி இருக்கணும்? நான் உருவாக்குன பிள்ளை, அவனும் ஆளக்கூடியவங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா, நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, உங்க பிள்ளை என்ன பண்ணுவாங்க? கம்பவுண்டர் ஆகணும்னு யாராவது விரும்புவோமா? எப்படி இருக்கணும்னு நினைப்பான்? இதை காட்டிலும் ஹையஸ்ட், அவன் சப்ஜெக்ட்ல இன்னும் ஹையஸ்டா, இன்னும் ஸ்பெஷலிஸ்டா வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயாசப்படுவோம். இப்ப நாம ஒரு ஏதோ ஒரு சயின்டிஸ்டா இருக்குன்னா அவன் அதை காட்டிலும் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம விரும்புவோம். பாருங்க, நம்ம என்ன செய்யறோமோ இதை காட்டிலும் பெஸ்ட், இதை காட்டிலும் பெஸ்ட்னு. தேவன் அப்படிதான். அவர் எப்படின்னா அவரை மாதிரி பெஸ்ட் யாருக்கு எதுவுமே, தேவனை மாதிரி பெஸ்ட் எதுவுமே இல்லை. பாருங்க, யாருமே கிடையாது. நான் அவரை போலி நம்மள உண்டாக்குறாரு. சாதாரண மண்ணினால உண்டாக்கப்பட்டவங்க, மண்ணினால உண்டாக்கப்பட்டவங்க. அப்படி ஒரு மகிமையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளைன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ராஜான்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உருவாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்ளும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும். ராஜாவை எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வராங்க இல்லைங்களா? ராஜாவா அதிகாரியா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் எப்ப தேர்ந்தெடுத்துட்டாரு ராஜாவா? படைப்பதற்கு முன்பாகவே ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் நம்மள தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! கைகளை கட்டி கரங்களை கட்டி ஆண்டு எவ்வளவு உயர்ந்த நோக்கம் பாருங்களேன். அதனால்தான் சொல்றாரு, அவரு உன் நினைவுகள்
என் நினைவுகள் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அது ரொம்ப ஸ்பெஷல். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, வானத்தை இன்னும் எட்ட முடியல. வானத்தை இன்னும் எட்ட முடியல. போயிட்டே இருக்கு. அதோட அளவு அதிகமா போயிட்டே இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்த அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்களை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்மளை கொடுத்து அவர் வைத்திருக்கிறார். அவ்வளவு மாதிரியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிரமிக்கத்தக்க விதமா இருக்கும், அதிசயப்படத்தக்க விதமா இருக்கும், ஆச்சரியப்படத்தக்க விதமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையா அந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க. ஆண்டவரே, அப்ப எங்களெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே எங்களை நீங்க இப்படி தெரிஞ்சுட்டு தான் அழைச்சிருக்கீங்களா? அப்ப அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறீங்களா நீங்க? அப்படின்னா ஒருத்தவங்களை அதிகமா நம்ம நேசிக்கும் பொழுதுதான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்களை தலைவர் ஆக்குவோம். ரொம்ப பிடிச்சாதான் தலைவர் ஆக்குவோம். பிடிச்சாதான் நண்பரை ஆக்கிக் கொள்வோம். பிடிச்சாதான் என்ன பண்ணுவோம்னா நம்ம பக்கத்துல சேர்த்துக் கொள்வோம். அவர் தேவன் வந்து நம்மளை எவ்வளவு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை அப்படி சொல்லி பார்த்தாரு, என்னோட சாயல நான் உண்டாக்குறேன், என்னோட சாயல நான் உண்டாக்குறேன், அவனை பாருங்க நான் எப்படி ஆக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிறாரு. அவனுக்கு அப்படி அப்புறம் மாதிரியே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. தேவனை போலயே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். அவன் பேர் வைக்கும் போது பாருங்க எல்லாவற்றுக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாரா, எடுத்துட்டு வந்து பேர் வைப்பதற்காக பார்க்கும்படியாக வந்து பாக்குறாங்க, வந்து நிக்கிறாங்க. என் பிள்ளை நான் உண்டாக்குன பிள்ளை எப்படி பேர் வைக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பாக்குற ராசியத்தை. உங்க பிள்ளை ஹோம்வொர்க் எழுதுறதே நீங்க எப்படி பாப்பீங்க? அப்படியே ஆசையா பார்க்கணும் பாருங்க. பாக்குறது அவன் பயமா திருக்குவான். ஆனாலும் அவன் என்ன அழகா திருக்குறான், என்ன அழகா திருக்குறான். சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மழையில அப்படியே குழலும். அவன் எவ்வளவு அழகா பேசுறான் பாரு, எவ்வளவு ரசிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ற ஒரு ரசனை கட்டா பாருங்க. பிள்ளைய என் பிள்ளை பேர் வைக்க போறான், எல்லாத்துக்கும் நான் படைச்ச சிருஷ்டிக்கலாம் பேர் வைக்க போறான். என்ன போலியே, யாரு போலியே, என்ன போலியே பேர் வைக்க எல்லாத்தையும் நிறுத்துறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தமுள்ள பேர்களா வைக்கிறான். என்ன தன்மையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கிறான். இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் தேவன். இவ்வளவு ஆற்றல மனுஷனுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். நல்ல தேவன் நம்ம தேவன் நமக்குள்ள அவ்வளோ ஆற்றலை வச்சிருக்கிறார். நம்மளாம் சாதாரணமான ஒரு ஆளே கிடையாது. நம்மளாம் நம்ம ஒருத்தரை கூட அற்புமா எண்ணிடாதீங்க. ஒருத்தரை கூட அற்புமா எண்ணிடாதீங்க. பிள்ளைங்களை பார்த்து ஒன்றும் பேசிடாதீங்க. என்ன தண்டம், இது ஒன்றும் வேஸ்ட். இதெல்லாம் எதுக்குதான் அந்த பூமியில வந்துச்சுன்னே தெரியல. எதுக்குதான் நான் ஏன் பெற்றேன் தயவு செய்து சொல்லிடாதீங்க. தேவன் என்ன பண்றாருன்னா உங்களை குறித்தும் நம்ம பிள்ளைகளை குறித்தும் நம்ம சந்ததியை குறித்தும் பெரிதான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். விளையாட்டு கூட அப்படி சொல்லிடாதீங்க. உதவாக்குறான விளையாட்டு கூட சொல்லாதீங்க. அவன் பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாதான் உங்களிடத்துல வந்து பிறந்திருக்கான். ஆமென். ஆமா, கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்து கொண்டாருன்னா நீங்க பெரிய காரியங்களை சாதிக்கிறவங்க. ஹல்லேலூயா. வயசாயிடுச்சு, நான் சின்ன பிள்ளை, எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு மட்டும் யாரும் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. தேவனுடைய சாயல்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். யாரோட சாயல் இருக்கு? நம்ம தேவனுடைய சாயல் இருக்கிறதால வயசுலாம் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாவற்றையும் சாதிக்கும். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்க தான். சின்ன பையனை கொண்டுதான் சாமுவேலை கொண்டுதான் தேவன் என்ன பண்ணாரு, பேசினாரு. ஹல்லேலூயா. பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ரொம்ப சின்ன ஆள் கிடையாது, நல்லா பெரியவர். அவரை கொண்டு பேசினார். தேவன் வந்து செய்யறதுக்கு அவர் ஒருத்தரை ஏற்படுத்தினாருன்னா அது மிகப்பெரிய பயங்கரமா இருக்கும் பாருங்க. உங்களையும் என்னையும் அப்படிதான் விசேஷ விதமா செயல்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் ராஜாவா அவருடைய பிள்ளையா தெரிந்து கொண்டிருக்கிறார். நாடு வீடு எல்லாம் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஆளக்கூடியவர்களா தேவன் என்ன பண்றாரு, உண்டாக்கி இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஆண்டு கொள்ளணும். அது நம்மளை ஆள விட்டுறக்கூடாது. சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் விட்டுனா அது ரூம் போட்டு தங்கிடும் நம்ம வீட்டுல. பிசாசுக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பிசாசுக்கு ரூம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு ரூம் கொடுக்காதீங்க, பைபிள்ல இடம் கொடுக்காதீங்கன்னு இருக்கு.
ஒருத்தர் சொல்றாரு ரூம் கொடுக்காதீங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது தெரியுங்களா, அதுக்கு தனியா ஒரு பெட்ரூம் கொடுத்து அதுக்கு ஏசிலாம் போட்டுக்கிட்டு செம்மையா நல்லா கூலா ஜாலியா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு விட்டுட்டோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, ஆளுகிறவனாய் உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? ஆளுகிறவனாய், நன்றாய் சிந்திக்கக்கூடியவனாய் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை நம்ம தான் மேற்கொள்ளணும், அதை விரட்டி அடிக்கணும். ஒரே ஒரு யஷ்வா சுட்டி டிவி பார்க்கும்போது ஒன்று பார்த்தோம் பாருங்க, டியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த குழந்தைக்கு வயிற்று வலி. அந்த அம்மா உடனே அவங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மெடிசன் கொடுக்கணும், அந்த மெடிசன் கொடுக்கணும், இந்த கஞ்சி கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா பெரியவங்க வராங்க, வந்துட்டு முதல்ல என்ன சொல்றாங்க தெரியுங்களா, வியாதியே இந்த வீட்டை விட்டு வெளில போ, வியாதியே இந்த பாப்பா விட்டு வெளில போ, இந்த காம்பவுண்ட் விட்டு வெளில போ, நீ உள்ளே வரக்கூடாது அது சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் மெடிசன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா பைபிள் படிச்சவங்க போல. முதல்ல விரட்டிட்டு அப்புறமா செய்ய வேண்டிய வேலையா செய்யறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப இப்படிதான் நம்மளும் என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே அதை ரொம்ப பெருசா பேசாம அதை முதல்ல நம்ம என்ன செய்ய வேலையில இறங்கணும், அதை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையில இறங்கணும். எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு வரி சூப்பரா இருந்துச்சு பாருங்க. விரட்டி அடிக்கணும் பாருங்க, அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. பிசாசுக்கு தேவையில்லாத எண்ணங்களுக்கு, இந்த சூழ்நிலைக்கு, நம்ம பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது, விரட்டி அடிக்கணும். அதை ஆளணும் நம்ம. நீ என்ன மேற்கொள்ள முடியாது, நீ என்ன மேற்கொள்ள முடியாது, நீ எனக்கு கீழே, என் பாதத்தின் கீழே சாத்தானின் காலடியை. சின்ன பசங்களுக்கு சண்டே கிளாஸ் பாட்டு நான் சொல்லி கொடுப்பேன் பாருங்க, சாத்தானின் காலடியில் அப்படியே போட்டு மிதிப்பாங்க எல்லா பசங்களும், சாத்தானின் காலடியில் சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் சாத்தான் எப்படின்னா எல்லா சூழ்நிலை, எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் பயப்படுற. நீ ஆண்டியா, உன்னால எப்படி முடியும், உன்னால எப்படி முடியும்? நீங்க நினைக்கணும் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா, நான் தேவனுடைய சாயல், என்னால இந்த பிரச்சனையை ஆள முடியும், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கும் போது பாருங்க, அப்போ சொல்றாரு, நீ என்ன மாதிரியே சிந்திக்கிற, கிளாப் பண்ணுவாராங்க, என்ன மாதிரியே சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுவாரு, கிளாப் பண்ணுவாரு. எப்படி பார்ப்பா என் பிள்ளை விரட்டுறான் பிரச்சனைய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஒரு ராஜா விட்டு பிள்ளை ஒரு எலியை பார்த்து பயந்துட்டு ஓடினான்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கப்பா. ஒரு ராஜா இருக்காரு, அவருடைய பிள்ளை என்ன பண்றான், ஒரு சாதாரண ஒரு சின்ன எலிய ஒரு பூனைய பார்த்துட்டு பயந்து ஓடினா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? செம்ம சிரிப்பு வரும் பாருங்க. ராஜா பையன் பாருங்க எப்படி ஓடுறான் பாருங்களேன், இதுக்கு போய் பயப்படுறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவோட பிள்ளைனா அப்படி விரட்டணும், ஒரு துணி அவ்வளவுதான், அந்த துணியிலேயே எதிரி அடிச்சுட்டு எதிரி ஓடி போயிடணும். அந்த மாதிரி தான் பாருங்க தேவன் நம்மளை உண்டாக்குறார். ஹல்லேலூயா, அவ்வளோ நல்லவர், அவர் அவ்வளோ நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் இப்படிலாம் உருவாக்க முடியும். அவர் நேசிச்சு நம்மளை